பாருங்க, கிரீனி சட்னி ரெடி. இது வந்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய், தேங்காய், அப்புறம் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, 4 சாம்பார் வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி, கல் உப்பு எல்லாமே வச்சு அரைச்சி செஞ்சது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், இடியாப்பம், உப்புமா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சாதத்தில் உங்களுக்கு பிடிச்சா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுண்டு சுட சுட சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். மல்டி சட்னி, இது மல்டி லீவ்ஸ் சட்னி, க்ரீனி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு அசத்துங்க விவர்ஸ். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க இப்போ இந்த தொகையில் எப்படி அரைக்கலாம், இந்த சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் ஒரு புடி அப்படி எடுத்திருக்கேன் கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மாங்காய் கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பீசஸ் எடுத்திருக்கேன். உங்கள் மாங்காயில் புளிப்பை பொறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மிளகா வத்தல், ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம், ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி. இப்போ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, மாங்காய், சாம்பார் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதை தவிர மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், தேவையான அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு புளிக்கு பதிலாக தான் நம்ம மாங்காய் வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கலாம். நைஸாகவும் அரைக்கலாம், பல்ஸ் மோடு மாதிரி கொஞ்சம் கொரப்பாகவும் அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போது பாருங்கள், பல்ஸ் மோடில் பண்ணலை, கொஞ்சம் 1-2மா கொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ இது மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். அப்போ தான் நம்ம வதக்கும் போது சீக்கிரம் கெட்டி ஆகாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ பாண்லியில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயத்தூள், பெருங்காயம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு செவர ஆரம்பிச்சிடுத்து. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை முள்ள ஓரமாக விட்டுடலாம். விட்டுட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது பச்சை வாசனை போய் தான் ஆகணுங்கிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் பச்சை வாசனை போனால் நம்ம வெளியில் வச்சுட்டா ஒரு 4 நாள் 5 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதா இருந்தால் 1 வாரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், உப்புமா, வெறும் சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்கும் ஏற்ற வகையான சூப்பர்பாக டேஸ்டியான சட்னி இது. கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்குள்ளே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் விட்டுடலாம். அடுப்பு ஃபுல்லில் வைக்க வேண்டாம், மீடியமில் இல்லைன்னா சிம்மிலையே வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தாலும் சரி, அடி கனமான பாத்திரமாக இருந்தாலும் சரி, அடியில் ஒட்டிக்காமல் அடியில் பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். நல்ல க்ரீனிஷாக இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதி வரணுங்கிறது இல்லை. நான் இப்போ மூடி போட்டு மூடிடுவேன். கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் திறந்து பார்க்குறேன். இந்த மாதிரி கொதி வந்திருக்கு. இது மாதிரி கொதி வந்தாலே போதும். இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல பச்சை வாசனை போகணும், இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் வைக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்கலாம். இப்போ சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா வரும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இது மெயினாக மூடி போடுறதே நம்ம கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கோம் இல்லையா, மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் மூடி திறக்கும் போதெல்லாம் நீங்கள் மீடியமில் வச்சுருந்தாலும் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு 3 நிமிஷம் கழித்து பார்த்துருக்கேன். ஓரளவு கெட்டி ஆகிருக்கு. இது ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ரொம்ப விண்ணுன்னு கல் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு தொட்டுக்கும் போது ஈஸியாக இருக்காது, சப்பாத்திக்கெல்லாம் அப்படியே தொட்டுக்கிறதுக்கு. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சுண்டு எவ்வளோ சூப்பராக கொதிச்சுட்டுருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சுடுத்து. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லாவே கெட்டியாகவே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட கூட நான் கொஞ்சமாக வெல்லம் போடுவேன், டேஸ்ட்டுக்கு தான்.
கொஞ்சமாக வெல்லம் போடுறேன். இது வந்து டேஸ்ட்டுக்கு தான், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டம்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மாங்காய் போட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுது. மல்டி சட்னின்னு வச்சுக்கலாம், நம்ம மல்டி லீவ்ஸ் சட்னி அப்படின்னு போட்டுக்கலாம். என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இதை பற்றி. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தளர இருக்கிறதுனால நம்ம உப்புமா, பொங்கல், அப்புறம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கும் போது ரொம்ப சௌகரியமாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அரைச்ச விழுதையே வந்து உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க. காரம் வேணும், உப்பு வேணும்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கல் உப்பு கூட வச்சுக்கலாம். மாங்காயில் இருக்கிற புளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு சட்னி வரும். க்ரீனி சட்னி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்கோ விவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.